லக்ஷ்மி குபேர பூஜைக்கு 3வது வெள்ளி இந்த மாதிரி தான் நான் கோலம் போட்டிருந்தேன். 3வது வெள்ளி லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நான் வந்து இந்த மாதிரி எல்லா காசு, அதுக்கப்புறமா வந்து கோல்ட் பிளேட்டடு, சில்வர் பிளேட்டடு காசு, அதுக்கப்புறம் வந்து தாமரை விதைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து லக்ஷ்மி குபேரனையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட படமும் இருக்குது, வேணா எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பின்னாடி வந்து அன்னபூர்ணிக்கு தட்டில் அரிசி வச்சுருக்கேன். அப்புறம் பின்னாடி பிள்ளையார் இருக்காரு, வாராகி அம்பாளும் பின்னாடி இருக்கா. சோழியும் எடுத்து வச்சுட்டாச்சு. முக்கியமாக கல் உப்பு. இந்த மாதிரி லக்ஷ்மி குபேர படம் ஒன்று உங்ககிட்ட இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அது சிம்பிளாக வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். யந்திரம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால யந்திரம் நான் வந்து இது மாதிரி ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டேன். யந்திரம் மட்டும்தான் இருந்தது, நான் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டேன். இல்லை உங்களால் எதுவும் வாங்க முடியலன்னா சின்னதாக அந்த சின்ன யந்திரம் கூட விற்குது. அந்த யந்திரம் கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு இதுக்கு பதிலாக சின்னதாக ஒரு யந்திரம் கூட வாங்கி வச்சு நீங்கள் பண்ணலாம். வீட்டு சாம்பிராணி இல்லை தசாங்கம் ஏதாவது நீங்கள் வந்து உள்ளேயே இந்த ஆஷ் விழா மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா திருப்பி கீழே எடுக்க வேணாம். இது மாதிரி உங்களால் முடிஞ்சதான் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு வச்சு கூட நீங்கள் ஆஷ் அதில் வைக்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களால் என்ன முடிஞ்சதோ நீங்கள் பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும்லாம் கிடையாது. வாழைப்பழம் கூட வச்சுக்கலாம். இல்லை உங்களால் பண்ண முடியும், நைவேத்தியம் பண்ண முடியும் கூட நைவேத்தியம் கூட பண்ணிக்கலாம்.